செய்திகள். காமன்வெல்த் போட்டி விவகாரம் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசை மடக்கிய எதிர்க்கட்சியினர். சமச்சீர் கல்வியை உடனே செயல்படுத்த வேண்டும், தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இறை நம்பிக்கை இல்லாத திமுகவினர் அறங்காவலர் பதவியில் நீடிப்பதா? சட்டசபையில் விவாதம். தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்தில் அடிதடி மோதல். தங்கபாலு, ஜி.ஏ. வடிவேலு கோஷ்டியினர் கட்டிப் புரண்டனர். வணக்கம். விரிவான செய்திகள். காமன்வெல்த் ஊழல் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இரண்டாவது நாளாக இன்று கூச்சல் குழப்பம் எழுந்தது. காமன்வெல்த் போட்டி ஏற்பாடுகளில் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித்திற்கு தொடர்பு இருப்பதாக மத்திய தணிக்கைத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஷீலா தீட்சித் பதவி விலக வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இரு அவைகளிலும் இது எதிரொலித்தது. இந்த நிலையில் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது காமன்வெல்த் போட்டி அமைப்பாளராக சுரேஷ் கல்மாடி நியமிக்கப்பட்டார் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கான் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினர் நாடாளுமன்றத்தில் அஜய் மக்கான் மீது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் அதற்காக கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நேற்று ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் இன்றும் அதே பிரச்சினைக்காக கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இதைத் தொடர்ந்து பிற்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து அவை கூடியதும் உறுப்பினர்களின் கோஷம் தொடர்ந்து எழுந்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சமச்சீர் கல்வியை அடுத்த 10 நாட்களுக்குள் தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு இட்டுள்ளது. சமச்சீர் கல்வியை ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சமச்சீர் கல்வியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் சமச்சீர் கல்வியை அனைத்து வகுப்புகளுக்கும் இந்த ஆண்டை அமல்படுத்த வேண்டும் என்று நீதிபதி பன்சால் தலைமையிலான பெஞ்ச் தீர்ப்பளித்தது. சுமார் 25 காரணங்களை ஆராய்ந்து இந்த தீர்ப்பை வழங்கியதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தீர்ப்பின்படி 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வி திட்டத்தை அமலுக்கு கொண்டுவர நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவு அடுத்த 10 நாட்களுக்குள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் சொந்த கட்டிடங்களில் இயங்கும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா காவல் நிலையங்களுக்கு சொந்த கட்டிடம் அமைக்கும் பணி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் திமுக ஆட்சியில் அறங்காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் சட்டமன்ற தேமுதிக கொறடா வி.சி. சந்திரகுமார் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த திமுக ஆட்சியில் தமிழக ஆலயங்களில் நியமிக்கப்பட்ட இறை நம்பிக்கை இல்லாத அறங்காவலர்கள் அவர்களாகவே தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உத்தரவு இட்டுள்ளதாகவும் அந்த பதவிக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவ்வாறு ராஜினாமா செய்யாத நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் உள்ள தேர்கள் விரைவில் செப்பனிடப்பட்டும் கோவில்கள் புனரமைக்கப்பட்டும் விரைவில் கும்பாபிஷேகம் போன்ற திருப்பணிகள் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூறினார். மேலும் தமிழகத்தில் கடந்த ஆட்சிக் காலத்தின் தவறான கொள்கைகளால் மின்சார வசதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதை சீர் செய்வது தமிழக அரசின் முதல் கடமை என்றும் தெரிவித்தார்.
அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அனைத்து கூட்டு குடிநீர் திட்டங்களும் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான பொது விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பின்னர் சமச்சீர் கல்வி குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சமச்சீர் கல்வி உடனடியாக செயல்படுத்தப்படும் என்று செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். இதற்கிடையே பல்வேறு இடங்களில் உச்சநீதிமன்றம் உத்தரவிற்கு வரவேற்பு தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். காமன்வெல்த் விளையாட்டு ஏற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் மற்றும் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சத் மீது மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை குற்றம் சாட்டவில்லை என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் பிரதமர் அலுவலகம் மற்றும் ஷீலா தீட்சத் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக கருதவில்லை என்று தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித், அரசியல் சாசனத்தின் சட்டப்படி நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவிற்கு மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அதன் மீது பொது கணக்கு குழு கருத்து தெரிவித்த பின்னரே அரசு தனது கருத்தை கூற முடியும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக தங்களது அறிக்கை வெளிவந்தது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இட வேண்டும் என்றும் மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிந்து வருவதால் பெட்ரோலிய பொருட்களின் மீதான விலை சற்று குறையக்கூடும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெயபால் ரெட்டி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள கடும் மந்தநிலை காரணமாக ஆசிய பங்கு சந்தைகள் சரிவை நோக்கி சென்றன. இதன் பாதிப்பு இந்திய பங்கு சந்தையிலும் எதிரொலித்தது. இதனால் தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்தது. இந்த நிலையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெயபால் ரெட்டி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீண்டும் இந்திய பங்கு சந்தைகள் இன்று கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. பங்கு சந்தை தொடங்கியதும் சென்செக்ஸ் 419 புள்ளிகள் குறைந்தது. இதேபோல தேசிய பங்கு சந்தையான நிப்டியும் 122 புள்ளிகள் குறைந்தது. இதனால் முதலீட்டாளர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். பங்கு சந்தை சரிவின் காரணமாக தங்கத்தின் விலை மேலும் உயரக்கூடிய அபாயம் எழுந்துள்ளது. தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வலியுறுத்தி நாளை முழு கடையெடுப்பு நடத்தப்போவதாக தெலுங்கானா மாணவர் கூட்டமைப்பு அறிவித்துள்ள நிலையில் இதே கருத்தை வலியுறுத்தி ஆந்திர அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா தனி மாநில அமைப்பு வேண்டும் என்ற கோஷம் தற்பொழுது தீவிரமடைந்துள்ளது. இதற்காக ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களிலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தது. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டத்தில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வலியுறுத்தி அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதற்கிடையே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட தெலுங்கானா கூட்டமைப்பினர் நாளை மாநிலம் தழுவிய கடையெடுப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த நிலையில் தெலுங்கானா கூட்டுக்குழுவில் உள்ள அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி இம்மாதம் 17ஆம் தேதி முதல் இந்த போராட்டம் தொடங்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தனி மாநிலம் அமைப்பது தொடர்பான மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநில தலைநகரான லக்னோ நகரில் இளைஞர் காங்கிரசார் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் ஏராளமானோருக்கு மண்டை உடைந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கு முக்கிய எதிர்க்கட்சியாக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சி அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் நேற்று லக்னோ நகரில் ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டம் ஒழுங்கை சீரமைப்பதற்கான கொள்கைகளை அரசு உருவாக்க வேண்டும், மகளிர் பாதுகாப்புக்காக விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் மீது தண்ணீரை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். இதில் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. இதில் ஏராளமான இளைஞர்களுக்கு மண்டை உடைந்தது.
தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்தில் தங்கபாலு மற்றும் ஜி.ஏ. வடிவேலு கோஷ்டிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கு காங்கிரஸ் சீரமைப்பு குழுவை சேர்ந்த ஜி.ஏ. வடிவேலு மற்றும் இதயதுல்லா ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களோடு வந்தனர். இவர்களை கட்சியிலிருந்து தங்கபாலு நீக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தங்கபாலுவுக்கு எதிராக பொதுக்குழுவை கூட்ட இவர்கள் முயன்றபோது தங்கபாலு கோஷ்டியை சேர்ந்தவர்கள் வடிவேலு உள்ளிட்டவர்களை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் உள்ளே வர அனுமதி மறுத்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பு தொண்டர்களும் அடிதடி தகராறில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் கலவரம் எழுந்தது. இதைத் தொடர்ந்து வடிவேலு மற்றும் இதயதுல்லா ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கபாலு மற்றும் குலாம் நபி ஆசாத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. சொத்துக்காக பெற்ற தாயை அடித்துக் கொன்ற மகன், தலைமறைவானவருக்கு போலீஸ் வலைவீச்சு. குன்னூரில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி, லண்டன் இசைக்குழுவினர் ஆர்வத்துடன் கண்டுகளிப்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.